அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி பிரியாணி இலையை 2 பிச்சு போட்டுக்கணும். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு அதை போட்டு அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து அதையும் போட்டு, பெரிய வெங்காயம் 2 அதையும் போட்டு ஒன்று சேர நல்லா வணக்கி விட்டு, இதோட தேங்காவோட ஒரு 4-5 பல் வெள்ளை வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு கல்பாசி ஒரு துண்டு, பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் அதையும் போட்டு ஒன்று சேர அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். இதில் 3 தக்காளி அதையும் அறுத்து போட்டு அது ஒன்று சேர வணங்க விட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை வாசம் போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டு வணங்க கொத்தமல்லி இலையை போட்டு பட்டுட்டு 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி அதை வச்சுருக்கேன், அதையும் எடுத்து அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டு உப்பு தேவைக்கேற்ப உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதையும் எடுத்து அதில் ஒன்றா சேர போட்டு நல்லா பரட்டி விட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மூடி போட்டு ஒரு விட்டு அது மேலே கொத்தமல்லி இலையை போட்டு இறக்குனா சிக்கன் குழம்பு ரெடி.